அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம பதிவை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. அதான் நம்ம போடுற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல எதிர்மறை சக்தி அதிகமாக இருக்கு, அதெல்லாம் போய் நமக்கு நேர்மறை சக்தி நம் வீடு முழுவதும் பரவணும், இன்னொன்று பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகணும் அப்படின்னா மாதம் ஒரு முறையாவது நீங்க மலைக்கோவிலுக்கு போயிடணும். மலைக்கோவில்னா நமக்கு அருகில் இருக்கும் முருகர் இல்ல சிவாலயம் இல்ல பெருமாள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கணுங்க. அங்க போய் இறைவனை வழிபட்டு அங்கு தீர்த்தம் இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து நம் வீடு முழுக்க சுத்தம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் எல்லா இடங்களிலும் படும்படி தெளித்து வந்தால் எதிர்மறை சக்திகள் ஏதேனும் நம் வீட்டில் இருந்தால் வெளியே போய் நமக்கு நேர்மறை சக்தியை நமக்கு கொடுக்குங்க. இவ்வாறு நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகப்படுத்தும். முக்கியமாக நாம செய்வது நம் குலதெய்வத்திற்கு மாதம் ஒரு முறை சென்று அங்கு வழிபாடுகளில் கலந்து அங்கிருந்து ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து வீட்டில் வைப்பது எதிர்மறை சக்தியின் ஆதிக்கத்தை குறைத்து நேர்மறை சக்தியை தன்னகத்தே உள்ளிழுக்கும். அதுக்கப்புறமா வாரத்தில் 2 முறை செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமைகளில் வீடு முழுக்க சாம்பிராணி புகையை போடுவது மூலம் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் சகோதரிகளே. வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுபவர்களாக இருந்தால் தினமும் கூட சாம்பிராணி காட்டலாம், தவறில்லை. இதன்படி செய்தால் நேர்மறை சக்தியானது எப்போதும் நிரந்தரமாக காணப்படும். பொதுவாக வாசமுள்ள இடங்களில் தான் மகாலட்சுமி குடியிருப்பாள் என்பது ஐதீகம். இதனால சாம்பிராணியை வீடு முழுக்க போட்டு ஒரு நல்ல நறுமணத்தை கொண்டு வருவது கெட்ட சக்திகள் நம்மை அண்டாதுங்க. முடிஞ்சா தசாங்கம் கொளுத்துங்க. அப்படி கொளுத்தும் போது அந்த தெருவே கமகம என்று வாசம் நிறைந்து நம் வீடு முழுவதும் பரவி ஐஸ்வர்யம் கொண்டு வரும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, வீட்டில் பெரும்பாலும் நறுமணம் மிக்க பூக்களை பயன்படுத்துங்கள். சாமிக்கு போடும் பூக்கள் தவிர நறுமணம் மிகுந்த மல்லிகை பூவை வீட்டில் பயன்படுத்துங்க. நாம் பயன்படுத்தும் நறுமணத்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றலானது எப்போதும் அதிகரித்து காணப்படும். வீட்டில் எப்போதுமே மங்கள ஓசையானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கோவிலில் பார்த்தீங்கன்னா மந்திர ஒலி எப்போதுமே ஒலித்து கொண்டே இருக்கும். அதே மந்திரத்தை நம்ம வீட்டில் ஒலிக்க செய்வதும் நேர்மறை ஆற்றலை தன்னகத்தே ஈர்த்து கொண்டு வரும். இல்ல இஷ்ட தெய்வ பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா அதிகாலையிலே கந்த சஷ்டி கவசம், சிவனின் பாடல்கள், சுப்ரபாரதம் இவை போன்ற பாடல்களை காலையிலே வீட்டில் கேட்பது ஒரு தெய்வீக சக்தியை நம் வீட்டிற்கு ஈர்த்து கொண்டு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது துஷ்ட சம்பந்தமான நிகழ்வுகள் ஏதும் நடந்திருந்தாலும் எதிர்மறை சக்திகளை வெளியே விரட்ட நம் வீட்டை சுத்தமாக துடைத்து அதிலும் கல்லுப்பு சிறிது மஞ்சள் சேர்த்து மாப்பு போட்டு துடைப்பது நமக்கு நேர்மறை ஆற்றலை மீண்டும் அதிகரிக்க செய்யும் என்பதை மறந்திடாதீங்க சகோதரிகளே. அப்படி சுத்தம் பண்ணும் போது நம் பக்கத்தில் மாட்டு ஓமியம் கிடைத்தால் வீடு முழுக்க தெளித்து விடுங்கள். இதனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வரும். பொதுவாக வீட்டில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கணும்னா வீட்டில் உள்ள பெண்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணுங்க. அந்த நேரத்தில் சிறிது நேரமாவது மூச்சு பயிற்சி செய்யணுங்க சகோதரிகளே. நம் உடலுக்கு சீராக்கக்கூடியது ஒரு விஷயம். அதன் பின்னர் வீட்டில் விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்பவே உசித்தமான விஷயமாகும். அதுவும் நெய் விளக்கு ஏற்றுவது என்கிறது வீட்டில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அதே போல மாலையிலும் வீட்டில் விளக்கு ஏற்றுவதை நீங்கள் மறந்திட வேண்டாம். நீங்கள் வீட்டில் பலவிதமான கலரான பூச்செடிகள் வளர்த்தாலும் கண்டிப்பாக துளசி செடி வளர்க்க வேண்டும். அதே போல மல்லிகைப்பூ செடியும் வளர்க்கலாம். ரொம்ப சொல்லப்போனா துளசி செடியை ஏன் சொல்றோம் அப்படின்னா, துளசி செடி இருக்கிற இடத்தில் எதிர்மறை சக்திகள் அண்டாது என்று சொல்லப்படுது. நேர்மறை சக்திகளை அதிகரிப்பதற்கு இந்த துளசி செடி வளர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேர் வீட்டு வாசலின் சஷ்டி சிம்பல் அல்லது ஓம் அப்படிங்கிற சிம்பல் இல்ல மயில் வாகனம் இத மாதிரி நிறைய பாசிட்டிவ் சிம்பல் வச்சிருப்பாங்க. அப்படி வைத்தால் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலானது அதிகரித்து பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வரும். முடிந்த அளவுக்கு மாதம் ஒரு முறையாவது வீடு முழுக்க சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டில் கண்ட இடத்தில் குப்பைகள், அழுக்கு துணிகள் ஏதேனும் சேர்ந்திடாமல் பார்த்துக்கோங்க. நாம் சுத்தமாக இருந்தால்தான் நாம் வாழ்க்கையே ஒரு ஒளிமயமாகும் என்பதை மறந்திடாதீங்க சகோதரிகளே. நம் வீடு சுத்தம் செய்யாது இருந்தால் எதிர்மறை சிந்தனையை தான் நமக்கு எதிர்கொள்ளும். இல்ல நாம் எப்போதும் சுத்தமாக வைத்து வீடு முழுக்க நறுமணத்துடன் வைத்தோமானால் நாம் வீடு கோவிலாக மாற்றிக்கொள்ள முடியும். இதனால் நேர்மறை சக்திகள் அதிகரித்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருங்க. அதே மாதிரி பூஜை அறையை ரொம்பவும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது. நிறைய சுவாமி படங்கள் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு படம் வைத்து கூட எல்லா கடவுளையும் நினைத்து வழிபடலாம், அது தவறு கிடையாது. இப்படி வணங்கினாலும் நமக்கு பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது. இறைவன் எல்லோரும் ஒன்றுதான். நாம் நினைத்த இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வத்தை நினைத்து வணங்கினாலே எல்லா பலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. பூஜை அறையில் ஒரு சிறிய கண்ணாடியை வச்சிடுங்க. இப்படி வைத்து வழிபட்டால் நேர்மறை சக்தியானது அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓலையில் கல்லுப்பு வாங்குவது வீட்டில் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கி ஐஸ்வர்யம் உண்டாகும் சகோதரிகளே. முக்கியமா சொல்ல போனா வீட்டில் கேட்டின் முன் ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி பாதி எலுமிச்சம்பழத்தில் குங்குமமும் பாதி எலுமிச்சம்பழத்தில் மஞ்சளும் தடவி வைத்தால் மிகச்சிறந்த பலனை உண்டாக்கும். இதெல்லாம் செஞ்சாலும் வீட்டில் எப்போதும் அமங்கலமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்க. அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தும் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதிகரிக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் சந்தோஷமான பாடலை கேட்டு இருப்பதுதான் நல்லதுங்க. வீட்டில் பெரும்பாலும் அழாதீங்க. வீட்டில் சோகமான சீரியலை பார்த்து நீங்களும் சோர்வடையாதீங்க. எப்போதுமே நல்ல வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரிகளே. இந்த முறைகளை கடைபிடித்தால் உங்கள் வீடே கோவிலாக மாறும் என்பதில் உறுதிதான் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் முறை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.